வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நேர்மறையாக எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது எப்படி, எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கிறது அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை பார்க்கலாம். எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து வெளியில் வருது, அது ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நேர்மறையாகவே சிந்திக்கணும். எல்லாமே சரியாக தான் நடக்கிறது, நல்லா தான் படிக்கிறோம், நல்ல ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். நல்ல வேலைகள்லாம் சரியாக தான் செய்கிறோம். இன்றைக்கி ஒரு 5 வேலை செய்யணும், காலையிலேருந்து ஒரு 5 வேலை செய்யணும். அது ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும், ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தாலும், லீவு நாளில் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு வைங்க. நிறைய லேடிஸ் வெளியில் போகிறோம், வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனால் கூட ஒரு நாள் வாரத்தில் வீட்டில் இருக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு நாள் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி என்னெல்லாம் வீட்டில் செய்யணும், வாட் ஆர் ஆல் த ஒர்க் டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நினச்சோமான அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் செய்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கணும். ஆனால் கஷ்டப்பட்டு படிக்கணுமா, ஸ்மார்ட்டாக படிக்கணுமா? ஒர்க் ஹார்டர் ஆர் ஒர்க் ஸ்மார்ட்டர் அப்படின்னு கேட்டால் ஒர்க் ஸ்மார்ட்டர் அதுதான் ஏற்புடையது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பர்சன்டேஜ் சினாரியோவில் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஸ்டடீஸோட பளு இருக்கே அது ரொம்ப அதிகம். அந்த முதல்ல பிள்ளைங்க அவ்வளோ பெரிய மூட்டை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். மொத்தமே 6 பீரியட் தான் இருக்கும், இல்லை அட் த மோஸ்ட் 7 பீரியட் இருக்கும். அந்த 7 பீரியடில் ஒரு பீரியட் ரைட்டிங் இருக்கணும். அது கரிக்குலம் பிரகாரம் கரிக்குலம் ஃபார்ம் பண்ணும்போது 7 பீரியட் இருக்கிற ஒரு நாள் காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த 3:30 மணி வரைக்கும் இருக்கிறதுல 6 பீரியடு தான் பாடம் படிக்கணும், ஒரு பீரியடு எழுதணும். யூ ஷுட் டெவலப் தி ரைட்டிங் ஹேபிட்ஸ். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த SUPW இல்லாட்டி போனால் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்கு, அதுபோல் வாரத்தில் ஒரு பீரியட் இருக்கணும். அப்படியெல்லாம் கரிக்குலம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 6 பீரியட் தான் படிக்கணும். 6 பீரியடுக்கு 6 நோட் புக்கு, 6 புஸ்தகம். இது எல்லாத்துக்கும் ஒரு ரஃபில் ஸ்கிரிபிள் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரஃப் நோட்டு, ஸ்கூல் டைரி. இதுக்கு மேலே வேண்டாம் இல்லை, இவ்வளோ எடுத்துகிட்டு போனால் போகிறோம். அந்த 6 பீரியடில் இருக்கிற புக்ஸுக்கு கூட டீச்சர் சொல்லி அனுப்பலாம். நாளைக்கு காம்போசிஷன் நோட் கொண்டு வந்தால் போகிறோம், நாளைக்கு ஒரு இது பண்ணினா இந்த என்ன டாப்பிக்கில் அவங்க நான் டீட்டெயில் படிக்கலாம், இல்லை டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு தமிழ்னு சொன்னால் லாங்குவேஜுக்கு பொழிப்புற நோட் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொழிப்புற நோட்டு எடுத்து பையில் வச்சுன்னு போனால் போகிறோம். அதுபோல் இல்லாமல் பிள்ளைங்க நிறைய மூட்டை தூக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுதே ரொம்ப மனம் வருத்தமாக இருக்குது. அதனால் பிள்ளைங்களை என்ன செய்யணும், ஒர்க் ஹார்டரை காட்டலாம், ஒர்க் ஸ்மார்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்போ ஒர்க் ஸ்மார்ட்டர்னு சொல்லி வரும்போது ஒரு பாடம் படிக்கணும், ரொம்ப நேரம் படிக்க வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் உட்காந்து வச்சு அவங்கள முட்டையை உடச்சி எழுதி பாரு இன்றைக்கி முட்டையை உடச்சி விட்றோம் பார் அப்படின்னு சொல்லி அந்த டியூஷன் சொல்கிறதோ டீச்சர் சொல்கிறதும் காதில் கேட்கும். இல்லை ஒருவேளை அவங்க அம்மாவோ பாட்டியோ அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது கூட ரொம்ப மனம் வருத்தமுடையதாக இருக்கும். அப்படியெல்லாம் வேண்டாம். அதை காட்டிலும் மினிமம் பாருங்கள், கடிகாரத்தை பாருங்கள், இப்போ 7:15 ஆயிருக்கு, 7:45 வரைக்கும் படித்தா போகிறோம். நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும், வேடிக்கைலாம் பார்க்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், கரெக்டாக புக்கை பார்த்து கோ ஃபார் த ரீடிங் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், 1/2 மணி நேரம் படித்தா போகிறோம். இந்த 1/2 மணி நேரம் படிச்சுட்டு 5 மினிட்ஸ் இதில் என்னெல்லாம் இருந்தது, அந்த 1/2 மணி நேரத்தை கூட பாடத்தை படித்து அதில் இருக்கிற மீனிங்கை சொல்லி கொடுத்தா போகிறோம். அது சயின்ஸ் பாடமாக இருந்தாலும், இல்லை ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இல்லாட்டி போனால் சோஷியல் சயின்சஸ், இல்லாட்டி போனால் நேச்சுரல் சயின்ஸ், எது சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் சமுதாயத்தில் பழகிறது எப்படி சிவிக் சென்ஸ் இருக்கணும்னு சொன்னாலும் தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் எ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த பாடம் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு பேராகிராஃப் தான் படிக்க முடியும் 1/2 மணி நேரத்துக்கு, நோ இஷ்யூஸ். அந்த 1/2 மணி நேரத்தில் என்ன படிச்சிருக்கோமோ அந்த பேராகிராஃப்க்கு உண்டான மீனிங்கை நம்ம சொல்லி கொடுத்துட்டோமான தட் இல் என்ன மனசில் நல்லபடியாக பதியும். ஒரு 1/2 மணி நேரம் படித்தாச்சா, 10 நிமிஷத்தில் என்ன சொல்லி கொடுத்தோன்னு திருப்பி சொல்லிட்டா ஓகே, யூ லெட் த சைல்ட் நம்ம யூ லெட் இட் கோன்ற மாதிரி நம்ம அதை விட்டுட்டு வெளியில் போய் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு 1/2 மணி நேரமாக மறுபடியும் 1/2 hour விளையாடிட்டு வரலாம். கரெக்டாக 1/2 hour விளையாடிட்டு வந்தோடனே கிடையாது நான் இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு. இதில் ஒரே ஒரு டிசிப்ளின் மட்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா இதுபோல் படிக்கிறதுல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளுக்கு நாள் அவங்களோட ஆளுமை திறன் அதிகமாகும். எப்படின்னு கேட்டால் இந்த கொடுக்குற நேரத்தில் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் அதில் என்ன வேணுமோ விளையாடிக்கலாம். இந்த விளையாடுறதை தூக்கி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு நம்ம படிச்சு விடலாம், படிச்சு விட்டு அப்புறம் மறுபடியும் விளையாடலாம். அப்படி சொன்னால் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்கிறோமே, ஆளுமை திறன், த எபிலிட்டி டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் இமீடியட்லி, அது இருக்கே அது ரொம்ப சிறப்பாக வளரும்.
அது ஒரு 3 அல்லது 4ஆம் கிளாஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஆரம்பித்தோமான அட் த மோஸ்ட் இன் 1 இயர்ஸ் டைம் 5ஆம் கிளாஸ் போகிறதுக்குள்ளேயே அந்த பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டான பசங்களாக ஆகிடுவாங்க. எல்லாமே அவங்க ஸ்மார்ட்டாக தான் செய்வாங்க. இது வந்து இந்த ஸ்மார்ட்டாக படிக்கிறது எப்படின்றத இன்னும் 2-3 பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் ஸ்மார்ட்டாக படிக்கிறதுன்றது ஒரு ஐடியாவோட ஒரு 30 நிமிஷம் படித்தா போகிறோம், 10 நிமிஷம் அதுக்குள்ளே என்ன படித்தோன்னு சொல்லிட்டா அப்புறம் ஒரு 30 நிமிஷம் விளையாடிக்கலாம், திருப்பி ஒரு 30 நிமிஷம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை என்ன பண்ணலாம், அந்த பழக்கத்தை வளர்த்துக்கலாம். இதில் இன்னொன்று ஸ்மார்ட்டாக படிக்கிறதுல இப்படி ஸ்மார்ட்டாக படிச்சுட்டாங்களா அது ஒரு தடவை என்ன படித்தாங்க இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அதை வந்து அப்படியே நல்லா சேர்த்து தொகுத்து சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு தொகுத்து சொல்ல வரும். ஏன்னு சொன்னால் நம்ம தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். எப்போவுமே பிள்ளைங்களுக்கு அவங்களா படிக்கிறது காட்டில் நம்ம படித்து ஒரு பாடத்துக்கும் பொருள் சொல்கிறோம்னு சொன்னால் அந்த பொருள் சொல்லும்பொழுது அந்த சொல்கிற விதம் அந்த வார்த்தைகள் மனசில் நின்றுரும். அதனால் they will reproduce it very well. அப்படி ஒருவேளை நல்லா சொல்லிட்டாங்கன்னு வைங்க, சூப்பராக சொன்னாங்களே, என்ன அதிசயம் பாருங்களேன், இங்கே பாருங்களேன், தாத்தா இங்கே வந்து பாருங்கள், பாட்டி பாருங்கள், இந்த பிள்ளைங்க எப்படி சூப்பராக சொல்லிட்டு போகிறேன், உன்னோட பேத்தியை நல்லா சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சொந்தமாக சூப்பராக கொண்டாடினமான பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், சிரிப்பு தாழாமல் போகும். அப்போ வந்து அந்த மாதிரி பரவாயில்லையே, இது சூப்பர் ஐடியா இருக்குது, நம்ம இதே மாதிரியே டெய்லி படிக்கலாம் அப்படின்னு சொல்லும். அப்போ கிடைக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கே அது எங்கேயும் என்ன பண்ணாது. இட் cannot be explained in words. It is an experience to be experienced. அதுபோல் இருக்கும். அதே மாதிரி இப்போ சொல்லியாச்சு இல்லைவா, ஒரு தடவை சொல்லி காமிச்சிட்டாங்க, அதே மாதிரி இது சொல்லியாச்சு, விளையாட போங்க, எல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி ராத்திரி தூங்க போகிறோம் அப்படின்னா மத்தியானம் என்னமோ படித்தோமே அது உனக்கு நினைவு இருக்கா பாரு, ஒருக்கா சொல்லி காட்டேன், கைண்ட்லி ரீகலெக்ட் இட் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை கேட்டுக்கலாம். அவங்களுக்கு தெரியலன்னா அதை நம்மளே கூட சொல்லி கொடுக்கலாம். அப்படி சொல்லி கொடுத்துட்டு படுக்கும்பொழுது என்ன ஆகும்னா இந்த படுத்துட்ட அந்த நியூரல் நெட்வொர்க் இல்லை அந்த ஃபோல்டர் இருக்குமே அந்த ஃபோல்டர் வந்து அப்படியே க்ரீனாக அதை வந்து என்ன பண்ணிவிடும், ஸ்டோர் பண்ணிவிடும். பசுமரத்து ஆணி போல் பதியும், க்ரீனாக பதியும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பசுமரத்து ஆணி போல் அது மனசில் பதிஞ்சிடும். மறுபடியும் நாளை காலையில் நாளைக்கு எப்போவாது இன்னொரு தமே தெர் இஸ் ஒன் மோர் அக்கேஷன் யூ டு கோ த்ரூ இட் அப்படின்னு சொன்னால் அப்போ அது பார்த்து படிக்கும் பொழுது அது நல்லபடியாக யூ கேன் ஏபிள் டு ரீகலெக்ட். அதனால் ரெவ்யூவை காட்டிலும் ரிசைட் இட் மேக்ஸ் எ ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். சில பதிவுக்கு முன்னாடி சொன்னோம் ரீடு, ரெவ்யூ, ரிசைட், ரீகலெக்ட், ரிமெம்பர் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது அந்த ரிசைட் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. படித்ததை சொல்லி பார்க்குறதுக்கு பெரிய பவர் இருக்குது. இது வந்து சின்ன கிளாஸில் சும்மா சொல்லி பார்த்துட்டு அப்படியே பண்ணால் சரியாகும். ஒரு கிளாஸ் மேலே போனோடனே அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிள்ளைங்களை பார்த்து என்ன சொன்னையோ யூ ரைட் இட் இன் யுவர் வேர்ட்ஸ் அப்படி நம்ம சொல்கிறோன்னு வைங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதுவாங்க. தெர் மேபி சம் என்ன பண்ணோம் கிராமர் எரர் இருக்கும், தட் எரர் கேன் பி கரெக்டட். அவங்களுக்கு இங்கிலீஷை சகஜமாக பேச சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அவங்களோட மதர் டங்கில் அதை எழுத சொல்லலாம். மதர் டங்கில் எழுதும்போது கூட இலக்கண பிழை வருதுன்னு வைங்க, அந்த பிழையை நம்ம திருத்திக்கலாம். அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சரியாக எழுதணும், இப்படி வரக்கூடாதுன்னு சத்தம் போடுறதை காட்டிலும் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தா things will be more easier. The child able to recollect, able to study very well, they are able to remember it. என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை நினைவில் வச்சுக்க முடியும். ஸோ அதனால் how to study smarter அப்படின்னு நம்ம சொன்னமான அதுக்கு பாசிட்டிவ் திங்கிங் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.